வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். அந்த வார்த்தையுடைய தீமை வச்சு போன வருஷம் மாபெரும் வெற்றி பெருவிழான்னு வச்சுருந்தோம். வெற்றி பெருவிழான்னு வச்சாச்சு. இந்த வருஷம் விடுதலை பெருவிழா எப்போ 2026. அப்போது ஏதோ ஒரு விடுதலை 2026 எல்லாருக்குமே வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் கார்னர். எங்களிடம் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் தேவையான சைவ மற்றும் அசைவ உணவுகள் சிறந்த முறையில் தரமாகவும் சுவையாகவும் செய்து தரப்படும். தொடர்புக்கு 9790906239 9094468041. சரி, இந்த நாளில் எல்லா இடத்துலையும் நம்ம எந்த சபைக்கும் நம்ம இது பண்ணல, நம்முடைய சபைகள் மட்டும்தான் சொன்னேன். நம்ம சபையிலே என்ன பண்ணிட்டாங்க, அங்கங்கே சபை வச்சுருந்தாங்க. ஆனால் ஐயா 15ஆம் தேதி எனக்கு நாளைக்கு வர 25வது ஆண்டு விழா ஊழியத்துக்கு முழு நேரமாக வந்து, அதனால தான் கொஞ்சம் முன்னாடி முடியுங்கண்ணே. இல்லைன்னா நான் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா தான் நடத்த சொல்லுவேன். இருந்தாலும் பரவாயில்ல. அதனால் இந்த காலையிலேருந்து 9 மணிக்கு ஜெபம் பண்ணி ஆரம்பித்து பாட்டு பாடணும். அதே போல் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி வந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை ஆண்டவர் தம்முடைய பக்கமாய் சேர்க்கிறத நான் உணர்கிறேன். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை அறியும்படியான கிருபைகளை காலையில் கொஞ்சம் ஜனமாக இருந்தாலும் கன்னியாகுமரியிலேருந்து வந்து அருமையாக நடத்துனாங்க. அதுக்கு அப்படியே தொடர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு, இப்போ ரொம்ப ஹையில் இருக்குது. அல்லேலூயா. அதனால் அப்படி ஒரு நல்ல ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்யணும்னு சொல்லும்போது என்னுடைய மனது ரொம்ப நொறுக்கப்பட்டது. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்காக தான் ஏதாவது நம்ம செய்யணும். ஆமேன். நமக்காகவும் நம்முடைய பெயருக்காக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது நிலைக்கவும் நிலைக்காது. அல்லேலூயா. நம்மளோட பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் செஞ்சாங்க, அவங்க பேரெல்லாம் மறைஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டோட பேர் இன்னும் மறையல. அல்லேலூயா. அதனால் நம்ம போகும்போது எதை எடுத்துகிட்டு போவதில்லை, கடவுளுக்காக செய்கிற எந்த ஒரு காரியமும் அது நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அதனால் இந்த ஆராதனை மட்டும் இல்லை, ஆராதனையில் தேவனுக்கென்று ஒரு புதிய கூட்டத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், ஆராதிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட நான் அர்ப்பணித்து இந்த கடைசி பகுதி நடத்தின அருமையான ஐயா மூலமாய் கர்த்தர் பேசி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் சொன்னது போல் அருமையான வார்த்தை சொன்னார். யாருக்கும் நம்ம மார்க்கெல்லாம் போடுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து ரெட் இங்கோ இல்லை பச்சை இங்கோ கொடுக்கல. அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. அதனால் நம்ம வந்து கடவுளை ஆராதிக்க அவரவர்களுக்கு தகுந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த கூட்டத்தை இந்த இடத்துல வைப்பதற்கு முதலாக வைப்பதற்கு அருமையான ஆல்வின் ஐயாவுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த தரிசனத்துக்காக அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரம் இல்லாதபடி அவருடைய அழைப்பு ஏற்று வந்த எல்லா ஆராதனை ஊழியர்களுக்காக அருமையாக நடத்தினாங்க. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இது எதுக்காகன்னு சொன்னால், பட்டாபுராமில் பெரிய பெருவிழா ஒன்று வைத்திருக்கிறாங்க. இது போல் பல இடங்களில் நடத்துவாங்க. அவர்களெல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல் இந்த நாளையில் ரொம்ப நாள் ஐயா நமக்கு தெரியும். ஆனால் இந்த முறை தான் சபைக்கே வந்திருக்கிறாங்க. மேசக் ஐயா, அவர் சபைக்கு நான் போயிருன்னு பேசுறதுக்கெல்லாம் அவரை பார்க்க போயிருந்தேன். ஆமேன். ஒரு நல்ல ஊழியர்களை நல்லா நேசிக்கக்கூடிய, நல்லா தாங்கக்கூடிய நல்ல கிருபை பெற்றவர். அவருடைய மகன் தான் முன்னாடியில் ஆராதனை நடத்துனது. அது சிறிய வயதிலே கர்த்தர் எடுத்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். ஆமேன். அவர் இப்போ இங்கே இருக்கிறது பெரிய சந்தோஷம். ஆமேன். இல்லைன்னா எங்காவது ஃப்ளைட்டில் போயிட்டுருப்பார், எங்காவது எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். பல இடங்களில் ஊழியர்களை சேர்த்து அவர்களை உற்சாகப்படுத்துகிற நல்ல ஒரு என்னுடைய ஊழியக்காரர். அவர் நம்மத்தில் வந்திருப்பது, பிஷப்பை வந்திருப்பது, நம் சபையின் சார்பாக நம்ம இந்த கரங்களை தட்டி நம்ம என்ன செய்வோம், வரவேற்கலாம். ஆமேன். இந்த பொறுப்புகளெல்லாம் செய்த எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எப்போவுமே நம்ம ஒன்றிணைந்து செய்தால் எப்போவுமே வெற்றி தான் நமக்கு. ஆமேன். அதனால் சபைகள் ஒன்றிணைய வேண்டும், ஊழியர்கள் ஒன்றிணைய வேண்டும், விசுவாசிகள் ஒன்றிணையும் போது கர்த்தருடைய ராஜ்யம் என்ன செய்யும், இன்னும் விரிவாய் பரவும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.